நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? வாக்குறுதி எண் 503 சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி எண் 503 என்னாச்சு? வாக்குறுதி எண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116 மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, அது என்னாச்சு? 159 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 285 தூய்மை பணியாளர் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 356 அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 163 மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு செய்து சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 321 மாதம் ஒரு முறை கட்டணமில் அமைப்போம் என்று சொன்னீர்களே உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரி என்னாச்சு? மின் கட்டண உயர்வு என்னாச்சு? இன்னைக்கு மின் கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும், தொட்டாலே சாக்கடிக்கும், ஆனால் பார்த்தாலே சாக்கடிக்கும். 187 அரசு அலுவலகங்களில் 3 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி எண் 50 ஒன்றியந்தோறும் தானிய கடன் அளிப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களது வாக்குறுதி என்னாச்சு? 183 பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்களே முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் 400 வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லை, வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம். வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்த பிறகு அதை மறப்பது அவருடைய பழக்கம். அதுவும் இன்னும் சொன்ன பாரால், நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள். இதுதான் வாக்குறுதி. இப்படி தான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும்? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், பல வகையில் சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு.